காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா சுவாமிகள் வாயிலாக நாம் வேதங்கள் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மதம் ஹிந்து மதம். சிந்து நதிக்கரையோரம் தோன்றி சிந்துதான் தெரிந்து ஹிந்துவாகியது. உண்மையில் ஹிந்து மதம் என்று சொல்லுவதை விட நம்முடைய மதத்தை வேத மதம் என்று சொல்லுவதுதான் சரி என்கிறார் பெரியவர். சகல சிருஷ்டிக்கும் வேதம்தான் மூலமாக இருக்கிறது. அதனுடைய சத்தம் நம் நாடிகளிலும் சுற்றுச்சூழலிலும் ஏற்படுத்தும் சலனம் ஆத்ம நலமாகவும் லோக நலமாகவும் மாறுகிறது என்றும் அவர் கூறுகிறார். இதனால் பிராணிகள், தாவர வர்க்கம் இவைகள் கூட பயனடைகின்றன. இப்படி ஒரு விசேஷம் அந்த வேதத்திடம், அதனுள் இருக்கும் சத்தத்திடம் இருக்கிறது. இது மனிதனுக்கானது மட்டுமல்ல, உலக உயிர்களுக்கானதும் கூட. வேத கருத்தை பார்த்து வெளிநாட்டவர்களும் வியக்கிறார்கள், வியந்து ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பெரியவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி யார் ஆராய்ச்சி செய்தார்கள் என்று பார்த்த பொழுது ஜப்பானிய ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி நம்முடைய வேத மந்திரங்களையும் மற்றுமுள்ள ஸ்லோகங்களையும் அவர் ஆராய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தனக்கு ஒரு விதமான பரவசமும் மன ஒருமையும் உண்டாவதாக அவர் குறிப்பிடுகிறார். அதனால அவர் என்ன பண்ணார்னா, ஒரு விஷயம் காலம் கடந்து, அதாவது வெகு காலமாக அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியை நாம் நம் அறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்வதற்கு முயன்று பார்த்தால் என்ன? பொம்மை விஞ்ஞானிகள் அப்படிங்கிறவங்க பிளந்து பிளந்து பார்த்து உண்மைகளை தேடுகின்றவர்கள் தானே. விஞ்ஞானம் அப்படிங்கிறது மண்ணையும் கல்லையும் விண்ணையும் மட்டும் ஆய்வது அல்ல. ஆய்வதற்கு எதெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் ஆய்ந்து பார்த்து அதனுடைய முடிவான உண்மையை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய நோக்கம். அந்த வகையில் கொமட்டோவும் அப்படி ஒரு முயற்சியை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா, மந்திரங்கள் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கிறது, சௌந்தரிய லஹரி இருக்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் இருக்கிறது, ருத்ரம் இருக்கிறது, ஆதித்ய ஹிருதயம் இருக்கிறது. இப்படி நாம் பாராயணம் செய்வதற்கு ஏராளமான சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதே போல் தமிழிலே தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் என்று எல்லா மொழிகளிலேயும் துதிகள் நிறைய இருக்கின்றன. இந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு பொது கருத்துக்களை சொல்லக்கூடிய திருக்குறள், ஆத்திச்சூடி போன்ற நூல்களும் நிறைய இருக்கின்றன. அதனால இவைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை தெரிந்து கொள்வதற்கு அவர் ஒரு ஏற்பாடு செய்கிறார். நம்முடைய மதத்தில் ஒரு பெரிய வழக்கம் உண்டு. நம்முடைய மதத்தில் 2 விஷயங்கள் நம் வாழ்க்கையில் பிறப்பிலே இருந்து இறப்பு வரை தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம். ஒன்று நீர், இன்னொன்று நெருப்பு. இந்த 2ம் நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒன்று. நாம் குழந்தையாக தாயின் கர்ப்பப்பையிலே கூட பனிக்குடத்துக்குள்ளே தான் நாம் உருவாகி உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறோம். நீரின் சம்பந்தம் நமக்கு கருவிலேயே தொடங்கி விடுகிறது. நாம் இறந்துவிட்ட நிலையிலே கூட நம்மை எரிக்கும் பொழுதோ அல்லது அடக்கம் செய்யும் பொழுதோ குடம் உடைத்து நீர்மாலை சுற்றி சடங்குகளை நிறைவேற்றுவதை பார்க்கலாம். பிரேதமாக நம்மை அடக்கம் செய்வதற்கு முன்பும் சரி அல்லது எரிப்பதற்கு முன்பும் சரி குளிப்பாட்டுவார்கள். ஜலத்திலே குளிப்பாட்டி சுத்தம் செய்து அதற்கு பிறகுதான் அனுப்புவார்கள். இப்படி பிறப்பிலே இருந்து இறப்பு வரை நம்மோடு சம்பந்தப்பட்டிருப்பது நீர். இந்த நீர் இடையிலே எப்படி சம்பந்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நாம் உண்ணுகிற உணவிலே சம்பந்தப்படுகிறது, நமக்கு தாகம் தீர்ப்பதற்கு பயன்படுகிறது. இதெல்லாம் உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒன்று. ஆனால் அதை கடந்து ஆலயங்களிலே நமக்கு தீர்த்த பிரசாதம் தருகிறார்கள். அதுபோக கும்பாபிஷேக நிகழ்வுகளிலே கும்ப கலசங்களுக்கு நீர் வார்க்கிறார்கள். அது மட்டும் இன்றி கலசங்களுக்குள்ளே நீரை வைத்து யாகம் வேள்விகள் செய்யும் பொழுது அதை மந்திர ஜலமாக ஆக்குகிறார்கள். இப்படி அந்த நீர் நம்முடைய அடிப்படை தேவைகள் கடந்தும் அது பல விதங்களிலே
பயன்படுவதையும் அந்த விஞ்ஞானி பார்க்கிறார். பார்த்துவிட்டு முதல்ல இந்த நீரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து 3 பெரிய பாத்திரங்கள், அந்த 3 பெரிய பாத்திரத்திலே சுத்தமான நீரை நிரப்புகிறார். நிரப்பிவிட்ட நிலையிலே அந்த 3 பாத்திரங்களை 3 வெவ்வேறு இடங்களிலே கொண்டு போய் வைக்கிறார். ஒரு இடத்துல அனைவரும் உட்கார்ந்து ஜபம் செய்கிறார்கள். இன்னொரு இடத்திலே லலிதா சகஸ்ரநாமம் போல ஒரு ஸ்லோகத்தை ஒரு பெண் அழகான குரலிலே சொல்கிறாள். இன்னொரு இடத்துல இது போல மந்திர சப்தத்துக்கு இடமே இல்லை. போகின்ற வருகின்றவர்கள் எல்லாம் அரட்டை அடிக்கிறார்கள். அந்த சத்தம் தோன்றுவதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஒன்று நம்முடைய வாழ்வியல் சார்ந்தது, இன்னொன்று மன உரிமை சார்ந்த மந்திரம், இன்னொரு இடத்துல அதே போல மன உரிமை சார்ந்த வேத மந்திரம். ஆக 3 இடங்கள், 3 இடங்களிலும் 3 பாத்திரங்கள், 3 பாத்திரங்கள் நிரம்ப நீர். அதன் முன்னே அமர்ந்து கொண்டு காரியமாற்றுகிறார்கள். அப்படி அது நிகழ்ந்து முடித்த பிறகு அந்த பாத்திரத்தில் உள்ள நீரோடு அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ், அதாவது குளிர் சாதன பெட்டி, அதற்குள்ளே அந்த பாத்திரத்தை வைத்து உறைய செய்கிறார். அந்த நீர் அப்படியே இறுகி பனிக்கட்டி ஆகி விடுகிறது. அப்படி பனிக்கட்டி ஆகிவிட்ட நிலையில் அந்த பாத்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பனிக்கட்டிக்குள்ளே ஊடுருவி பார்க்கிறார். சப்த அதிர்வுகள் அந்த நீருக்குள்ளே எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது, சலனத்தை உண்டாக்கி இருக்கிறது. சலனத்தை உண்டாக்கி இருந்தால் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கூறுகள் அசைந்திருக்கும். அந்த அசைவு அது உறைந்தால்தான் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது வேத மந்திரம் சொன்ன, அதே போல சகசரநாமம் சொன்ன இடத்திலே இருந்த அந்த பனிக்கட்டி இருக்கிறதே, அவைகளுக்குள்ளே ஒரு சீரான வடிவம், எந்திர வடிவம், நாம் எந்திரம் உண்டாக்கி வீட்டில் வரைந்து வைத்திருக்கிறோம் இல்லையா, அதுபோல ஒரு நல்ல தோற்றம் உள்ளுக்குள்ளே தெரிகிறது. அதே நேரத்தில் வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு பேசிய இடத்திலே இருக்கின்ற அந்த பாத்திரத்து நீர், அந்த பனிக்கட்டி இருக்கிறதே வெகு சீக்கிரம் புலபலவென்று உடைந்து நொறுங்கி போகிறது. இதில் இருந்து அவர் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுகிறார். நீருக்கு பேச்சு சப்தத்தை ஈர்த்து தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல். நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை நீர் வாங்கி கொள்ளுகிறது, தனக்குள்ளே அது வைத்துக் கொள்ளுகிறது. அதை இந்த மதத்தை சார்ந்தவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்னா, நீர் வழியாக தங்களுடைய உணர்வு நிலைகளை கடத்தி இருக்கிறார்கள். ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது 3-4 நாட்கள் உட்கார்ந்து ஜெபித்து மந்திரம் சொல்லி உருவேற்றுதல் என்று சொல்வார்கள் கலச குடத்திற்கு. அப்படி உருவேற்றின நிலையிலே அத்தனை சக்தியையும் அந்த நீர் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த நீராலே கலசத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அத்தனை சக்தியும் அந்த கலசத்தின் வழியாக கோபுரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கருவறைக்குள் இறங்குகிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து எல்லோருடைய சிரத்தின் மீது தெளிக்கும் பொழுது அந்த சக்தி எல்லோருக்கும் வந்து சேருகிறது. ஆக சக்தியை கடத்துகிற ஒன்றாக, அருட்சக்தியை கடத்துகிற ஒன்றாக நீர்த்துளிகள் இருக்கின்றன. அதனால தான் ஒரு ஹிந்து வீட்டிற்கு சென்ற பொழுது நம்ம உறவினர்கள் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ செல்லும் பொழுது முதல்ல குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தருவார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் மனசுக்குள்ளே இந்த சந்திப்பு நல்ல சந்திப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு தந்தாலே போதும். அந்த உணர்வு அந்த நீரின் வழியாக உள்ளே சென்று மாறுபட்ட மனநிலையோடு ஒருவர் வந்திருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு சமாதான உணர்வை அது உருவாக்குகிறது. இப்படி பல நுட்பங்களை அந்த விஞ்ஞானி கண்டறிந்ததாக தெரிகிறது. இந்த விஞ்ஞானி இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை செய்யும் பொழுது இவர் தனியாக மட்டும் பண்ணலை, பல விஞ்ஞானிகளை வைத்து கொண்டு தான் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறார் அப்படின்னும் நான் கேள்விப்பட்டேன். இப்படி பெரியவர் சொன்ன, அதாவது மந்திரங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிற தன்மை இருக்கிறது. அது நம் நாடிகளிலும் சுற்றுச்சூழலிலும் கூட ஏற்படுத்தும் சப்தம், அந்த சலனம் இருக்கே, அது ஆத்ம நலம் லோக நலமாகிறதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா,
அது எவ்வளவு பெரிய நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அடுத்தது, இங்கே வேதம் அதன் சப்தத்துக்கும் சக்தி அப்படிங்கிறத கடந்து தமிழில் அநேக உத்தம ஸ்லோகங்கள் கேட்டால் மனம் உருகும் அப்படிங்கிறார். ஒன்று சுப்ரபாதம், எம்எஸ் பாடினது. வியாதி தீரணும்னு சொன்னால் திருமுருகாற்றுப்படை பாட்டு. மழை வேணும்னு சொன்னால் தேவாரத்தில் நிறைய பதிகங்கள் இருக்கிறது. ஆச்சாரியால் அதாவது ஆதிசங்கரர் சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரியை எழுதியவர். சௌந்தரிய லஹரியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பயன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாள். ஆனால் சிவானந்த லஹரிக்கு அவர் அப்படி சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, அதில் சப்தம் மட்டுமே சக்தியை கொண்டுள்ளது, கருத்து அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லை. இதை ஒரு மருந்து கசப்பாக இருந்து உடம்புக்கு நல்லது செய்கிறது, ஒன்று இனிப்பாக இருந்து வாய்க்கு ருசித்தாலும் உடம்புக்கு கெடுதல். உடம்பு மனம் இரண்டுக்கும் பொதுவான கூச்சுமாண்ட லேகியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது ரெண்டுக்கும் சரியா, உடம்பு மனசு ரெண்டுக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக ஒரு லேகியம் போல் வேத மந்திரங்கள், நம்முடைய ஸ்லோகங்கள், துதிகள் இவைகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை போன்றது தான் வேதம். சட்ட புத்தகங்களுக்கெல்லாம் கூட தாய் வேதம்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் நமக்கு எப்படிப்பட்ட பயனை தருகிறது அப்படிங்கிறத அவர் ரொம்ப எளிமையாக நமக்கு ரொம்ப புரிகிற விதத்திலே சொல்லியிருக்கிறார். இதை தொடர்ந்து இன்னும் நாம் சிந்திப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன, காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.